வாக்காளர் பொதுமக்களே, குறித்த பொதுக்குடி மக்களே, நம்மோடு களத்தில் இருக்கிற வாக்கு சேகரிக்க வருகின்ற மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான அண்ணன் சிவசங்கர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் சின்னப்பா அவர்களே, ஒன்றிய கவுன்சிலர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய கழக நிர்வாகிகளே, பேரூர் நகர பேரூர் பொறுப்பாளர்களே, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், அதிமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 ஆண்டு கால மோடியின் ஆட்சியில் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அஞ்சி அஞ்சி வாழும் அவலம்தான் மிஞ்சியிருக்கிறது. பைபிளை கொளுத்துவது, குர்ஆனை கொளுத்துவது, தேவாலயங்களை தாக்குவது என்று வட இந்திய மாநிலங்களில் மிக மோசமான வன்முறை வெறியாட்டம் நடந்தேறியதை நாம் அறிவோம். 2021க்கு பிறகு இங்கே யாரும் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது, இஸ்லாமியர்களாக இருக்க விடமாட்டோம். எல்லோரும் தாய்மதத்துக்கு திரும்புங்கள், கர்வாப்தி என்று உத்தரப்பிரதேசத்திலே அவர்கள் கொக்கரிப்பதையெல்லாம் நாம் கேட்டோம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிறுபான்மை மக்கள் ஓரளவுக்காவது நிம்மதியாக பாதுகாப்போடு வாழ முடிகிறது. பிற மாநிலங்களில் நாளொரு நேரியும் பொழுதொரு வண்ணமும் அச்சுறுத்தல் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மேலும் தொடர வேண்டுமா, அது தொடரக்கூடாது என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நமது மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து உருவாக்கிய கூட்டணி இந்தியா கூட்டணி. ராகுல் காந்தி அவர்கள், சோனியா காந்தி அவர்கள் உள்ளிட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள் இன்றைக்கு அகில இந்திய அளவிலே மாநில கட்சிகளையெல்லாம் ஒருங்கிணைத்து பயணிக்கிற ஒரு சூழல் கணிந்துவிட்டது என்றால் அதற்கான பெரும் முயற்சியை மேற்கொண்டவர் நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான். தமிழ்நாட்டிலே இருக்கிற அதிமுகவை எதிரியாக கருதாமல் ஏன் பாஜகவை எதிரியாக கருத வேண்டும் என்ற கேள்வி எழலாம். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு தான் இதனுடைய முதன்மையானது. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பாதுகாப்போடு இந்த மண்ணில் வாழ வேண்டும், அவர்களும் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தான் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் சிறுபான்மையினரின் பாதுகாப்பு கவசமாக இருந்தாரோ அதே வழியில் இன்றைக்கு சிறுபான்மையினரின் பாதுகாப்பு அரணாக இருப்பவர் நம்முடைய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். திமுக தலைமையிலான கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும். அப்போதுதான் 10 ஆண்டு கால அவலத்திலிருந்து நாட்டை மீட்க முடியும். பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து ஒட்டுமொத்த தேசத்தையே விற்பனை செய்து கொண்டிருக்கிற நரேந்திர மோடி, அமித்ஷா, அதானி, அம்பானி கூட்டாளிகளிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற பெரும் பொறுப்போடு நமது மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஓராண்டு காலமாக, இன்னும் சொல்ல போனால் 3 ஆண்டுகளாக அவர் மேற்கொண்ட முயற்சியின் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த பெரும் கூட்டணி உருவாகியிருக்கிறது. ஆகவே இந்த நாட்டை காப்பதற்கும், ஜனநாயகத்தை காப்பதற்கும், நாட்டு மக்களை காப்பதற்கும் ஒரு வேள்வி யாகமாகத்தான் இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்கிறோம். அண்ணன் தளபதி அவர்களின் கனவு நனவாக பாரதிய ஜனதா ஆட்சியிடத்திலிருந்து தூக்கி எறிய நீங்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியை ஆதரிக்க வேண்டும். வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு இந்த களத்தில் மீண்டும் நான் போட்டியிடுகிறேன். ஏற்கனவே பானை சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வதற்காக நான் மீண்டும் இந்த நேரத்தில் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். உங்கள் பெண்ணான வாக்குகளை, முத்தான வாக்குகளை அதே பானை சின்னத்தை முத்திரையிட்டு சிதம்பரம் தொகுதியை மட்டுமல்ல, தமிழ்நாட்டை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவை பாதுகாப்பதற்கு உங்கள் கடமையை ஆற்ற வேண்டும். பானை சின்னத்திற்கு பெருவாரியாக வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு
விடைபெறுகிறேன். வரவேற்பளித்த அத்தனை தோழர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்மையை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் நம்முடைய கிராமத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தி, நாடாளுமன்றத்தில் பேசி இந்த அரசாங்கத்தை இதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றேன். அடுத்து அமைய போகிற ஆட்சி இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி. அந்த ஆட்சியில உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை மீனவ மக்களெல்லாம் பழங்குடியின மக்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு அந்த சலுகைகள்லாம் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்காக குரல் கொடுக்கிற எனக்கு பானை சின்னத்திலே உங்கள் வாக்குகளை அளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.